அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களை. இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் ஒன்றைய தலைப்புச் செய்திகள். பெல்ஜியத்தில் தீவிரவாத தாக்குதல், 26 பேர் பலி, 136 பேர் காயம். எதிர்வரும் 3 வருடங்களில் பாரிய நீர் பற்றாக்குறை. இலங்கையின் பிரபல ஹீரோயின் கடத்தல்காரர் பாங்காக்கில் கைது. 1.5 வயது குழந்தை வாளியில் விழுந்து உயிரிழந்த பரிதாப சம்பவம் ஏறாவூரில். அனுராதபுரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 வாகன விபத்தில் பலி. நீர் மனித வாழ்விற்கு இன்றியமையாத ஒரு வளம். மனித செயற்பாடுகள் காரணமாக நீர்நிலைகள் அழிவடைந்து 9 வருடங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகிறது. இதனை நீங்கள் அறிவீர்களா? எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள நீர் தொடர்பிலான பிரச்சினை எதிர்நோக்குவதற்கு தயாராகுமாறு இன்றைய சர்வதேச நீர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபை உலகவாழ் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. உலகவாழ் மக்களின் 2 பில்லியன் பேர் 2025ஆம் ஆண்டாகும் போது குடிநீரை பெற்றுக் கொள்வதில் சவாலை எதிர்கொள்ள உள்ளனர். உலகவாழ் மக்கள் மத்தியில் காணப்படுவது குடிநீர் தொடர்பிலான சவால் மாத்திரமல்ல, சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சவாலை எதிர்கொள்ள உள்ளனர். அதனால் நீர் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை கோரியுள்ளது. உலக நீர் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் கொழும்பில் இன்று வைபவம் ஒன்று இடம்பெற்றது. தற்போது நாட்டின் 45 வீதமானவர்களுக்கு குழாய் நீர் விநியோகம் வழங்கப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டாகும் போது அதனை 60 வீதமாக அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். 2019ஆம் ஆண்டாகும் போது மிக மோசமான வறட்சி எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் ஏற்பட்ட எரிசக்தி பிரச்சனை மூலம் அதனை எதிர்கொள்ள முடிந்துள்ளது. அதே போன்று குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்ளவும் நாம் தயாராக வேண்டும். அண்மையில் கனகங்கையில் எண்ணெய் கலந்தமையினால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய 140 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டி ஏற்பட்டது. எதிர்காலத்தில் அதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் நாம் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். தினமும் பணம் கொடுத்து நீரை பெற்றுக் கொள்ளும் மக்களை போன்று நீரை பெற்றுக்கொள்ள மிக நீண்ட தூரம் பயணிக்கும் மக்களை நாம் அண்மையில் சந்தித்தோம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் போது அவர்களை நமக்கு சந்திக்க முடிந்தது. சில கிராமங்களில் மக்கள் பிரதான நகரங்களுக்கு சென்று குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர். அந்த கிராமங்களுக்கு குழாய் நீர் வசதி இல்லை. இவ்வாறு பல கிராமங்களில் எமது கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை. රටේ මිනිස්සු බලන් ඉන්නවා උදව් කරන්න උගා. හැබැයි සමහර අය උගක් වෙලාවට දන්නේ නැහැ. ඒකත් දෙන්න ප්‍රශ්නයක්. வீட்டுல சொன்னாங்க, அம்மா நீங்க இந்த தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கிணத்து தண்ணி தாங்கம்மா குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா கிணத்து தண்ணி குடிக்காதீங்க, உங்களுக்கு கிட்னி வியாபாரம், ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவளை போயிட்டு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் பார்த்தேன். ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லைங்க. பழம் சாப்பிட சொல்றாங்க, பால் சாப்பிட சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு உதவி. அம்மா நீங்க அதாவது இவ்வளவு காலம் அந்த சிறுநீரக நோய் வர்றதுக்கு முதல்ல நீங்க குடிச்ச தண்ணி அது எனக்கு கொஞ்சம் தருவீங்க? இந்த தண்ணீரை குடித்துதான் பல வருட காலமாக இந்த வயோதிப தாயும் இந்த வயோதிபரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருகோணமலை பல்லவர்குளம் பிரதேசத்திலே சுனாமி வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீரை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட குடிநீர் திட்டமே இது. இன்னும் இன்று இந்த குடிநீர் திட்டத்திலிருந்து மக்களுக்கு நீரை பெற்றுக் கொள்ள முடியாமல் போயிருக்கின்றன. இந்த பகுதியில் மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனையாக சுத்தமான குடிநீரின்மை காணப்படுகின்றது. இதனால் குடிநீரும் இல்லை, அதே போன்று இந்த பகுதியின் விவசாயமும் பாதிக்கப்படுகின்றது. விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இந்த கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை காலமும் 2016ஆம் ஆண்டாகியும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீர் இதுவரை விநியோகிக்கப்படவில்லை. பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகர் மீது இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 136 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள்.
நீரை சேமிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த வாளியொன்றில் விழுந்து குழந்தையொன்று உயிரிழந்த பரிதாப சம்பவம் இன்று ஏறாவூரில் பதிவானது. வயதான ஜனார்த்தனன் தாயும் தந்தையும் தொழிலுக்காக கொழும்பு சென்றிருந்த நிலையில் பாட்டியுடன் வாழ்ந்து வந்துள்ளான். குழந்தைகளின் விளையாட்டு மனப்பாங்கு பச்சை நிறமான இந்த வாளியின் பக்கம் திரும்பியது. வீட்டிலே சுற்றி விளையாடிக் கொண்டிருந்த இந்த குழந்தை வாளியை எட்டி பார்த்த போது அதன் உள்ளே இருந்த சிறிய கோப்பையின் பக்கம் பிஞ்சு உள்ளத்தின் மனம் திரும்பியது. இதன்போது இந்த வாளியில் 7 அங்குலத்துக்கு நீர் நிரம்பியிருந்தது. வாளிக்கு உள்ளே உள்ள பொருளை பெற்றுத்தாருங்கள் என்று கூறுவதற்கு அருகில் எவரும் இல்லாத நிலையில் 17 அங்குலம் உயரமான இந்த வாளியை எட்ட முயற்சித்த போது குப்புற விழுந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இன்று காலை 8 மணி அளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் காரணமாக மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொம்மாந்துறை கிராமம் சோகத்தில் ஆழ்ந்தது. குடும்ப சுமை காரணமாக தொழிலுக்காக பிள்ளைகளை வீட்டிலே விட்டு செல்லும் பெற்றோர்களுக்கு இந்த சம்பவம் சிறந்த படிப்பினை. போயா தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நுவரெலியா அம்பகமு வடக்கு விஜயபா விகாரையில் இன்று நல்லுபதேச நிகழ்வு இடம்பெற்றது. விகாரையை சென்றடைந்த ஜனாதிபதி மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்ட பின்னர் நல்லுபதேச நிகழ்வில் கலந்து கொண்டார். இதனையடுத்து இரத்தினபுரி மாவட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு ஒன்றும் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமை தாங்கினார். இரத்தினபுரி நூலக கேட்போர் கூடத்தில் இந்த புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பெண்கள் சொந்தக்காலில் நிற்க வேண்டும் எனும் துணைப்பொருளில் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். பெண்களின் குரல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் பெண்களின் குரல் எனும் சஞ்சிகை வெளியிடப்பட்டது. நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன், சிறப்பு விருந்தினர்களாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம், யாழ் இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எம்மிடையே போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பற்றி ஆராய்ந்தோமானால் கணவன்மார்களை இழந்து குடும்ப பாரத்தை தாம் ஏற்ற இளம் பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித வசதிகளும் இன்று வாடி வதங்கி நிற்கின்றார்கள். போரினால் அங்கவீனர்கள் ஆக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். புனர்வாழ்வு பெற்ற பின்னர் மீண்டும் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பெண் போராளிகள் உள்ளார்கள். அவர்களில் பலரை சமூகம் வெறுத்தொதுக்கும் ஒரு நிலையில் உருவாகியுள்ளது. மனோரீதியாக பாதிப்புற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இவ்வாறான பெண்களின் மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று கூட்டம் கூடி சிந்தித்து செயல் திட்டங்களை வகுப்பதுதான் உங்கள் அனைவர் முன்னிலையிலும் இன்று இருக்கும் பாரிய சவால் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னுடைய பல்கலைக்கழகத்திலே தற்போது நான் சில விரிவுரையாளர்களை, பேராசிரியர்களை இடைநிறுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் சிலரை இடைநிறுத்தி பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்த்தால் இதே போன்ற பேராசிரியர்கள் அல்லது விரிவுரையாளர்கள் பிழைவிடுவதற்கு காரணம் எங்களுடைய பெண் பிள்ளைகளும் தான். எங்களாகிய எங்களுக்கு தேவை, ஒருவன் பிழை செய்கின்றான் என்றால் அதை தட்டி கேட்கக்கூடிய தட்டுணிவு வேண்டும். பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளதோடு 136 பேர் காயமடைந்துள்ளனர். ஜெர்மன், பிரான்ஸ், லக்சம்பர்க் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பெல்ஜியம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ அமைப்பின் தலைமையகம் அமைந்திருப்பதால் உலகில் பிரபல்யம் அடைந்துள்ளது. According to our records, there are only about 200 to 300 Sri Lankans living in the Brussels area. We have been able to communicate with most of the men
and we are continuing to do so from the morning. And according to all the information made available, 200 முதல் 300 இலங்கையர்கள் பிரசல்ஸில் வாழ்கின்றனர். காலை முதல் அவர்களில் பெரும்பாலானவர்களை நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி வருகின்றோம். குறித்த பகுதியில் இலங்கையர்கள் எவரும் இல்லை என்று எங்களுக்கு உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன. இருந்தபோதிலும் நாம் தொடர்ந்தும் தகவல்களை திரட்டி வருகின்றோம். கையடக்க தொலைபேசியூடாக என்னை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் தொலைபேசியூடாக 03232344555 என்ற இலக்கத்துடன் அழைப்பை ஏற்படுத்தி தொடர்பு கொள்ள முடியும். அல்லாவிட்டால் 0047187272 ஆகிய 2 தொலைபேசி இலக்கங்கள் மூலமாகவும் பிரசல்ஸில் உள்ள தூதுவராலயத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும். மலையக மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த மகளிர் தின நிகழ்வு ஹெட்டனில் நடைபெற்றது. கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், கட்சியின் பொதுச் செயலாளர், பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். செய்கின்ற கட்சிகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசாங்கத்தில் இருந்தா, நாங்க அமைச்சர்களாக இருந்தா நாங்க உடனே சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவோம். கூட்டு ஒப்பந்தத்துக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது தொழிற்சங்க சம்மேளனமும் பேசிக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே அப்படி அவர்கள் சொல்வார்களே, ஆனால் கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து விலகினா மற்றவங்க அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கூட்டு ஒப்பந்தத்தில் நான் தான் பேசணும், நான் தான் ஒப்பம் போடணும்னு சொன்னா, இந்த அரசாங்கத்திலிருந்து என்னதான் பேசணும்னு சொன்னா முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்கள். ஆகவே தேயிலை விலை ஏறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்பதை யாராலும் மறக்க முடியாது. பாராளுமன்றத்திலே மிக குறைவான எண்ணிக்கையான உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பெண் உரிமை பற்றி பாராளுமன்றத்திலே பேசுவதை நான் பார்க்கவில்லை. அப்படி என்றால் அங்கே எந்த ஒரு தவறு இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இதே நிலைமைதான் மத்திய மாகாண சபையில் இருக்கின்ற நான் நினைக்கின்றேன். இதே நிலைமைதான் உவ மாகாண சபையில் இருந்ததாக நான் 10 வருடங்கள் இருந்தேன். பெண்கள் இருந்தாலும் கூட பெண்களின் உரிமைகளை பற்றி பேசுவதில்லை. அது ஏன் அவ்வாறான தயக்கம் என்று எனக்கு தெரியாது. சம்பள பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாது பெருந்தோட்ட மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பண்டாரவளை எல்ல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கும்பல்வெல தொடங்குல தோட்டமே இது. சம்பள பிரச்சினை தீர்க்கப்படாத நிலையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இந்த மக்களின் அடிப்படை தேவைகளும் இற்றி வரை பூர்த்தி செய்து கொடுக்கப்படவில்லை. ஊற்றெடுக்கும் அருவிகளை கொண்ட எழில் கொஞ்சம் மலையகத்தில் குடிநீருக்கான தவிப்பென்பதை எங்கு நாம் ஏற்றுக்கொள்வது? தொடங்குல பகுதியில் உள்ள சுமார் 100 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குடிநீரை பெறுவதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுத்தமான குடிநீரை பெறுவதற்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இவர்கள் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. லீவ் அன்னைக்கு கூட எங்களுக்கு இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்ல. காலையில இருந்து விநாயகர் கோயில போயிட்டு நாங்க தண்ணி தூக்குறோம். 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் தண்ணி பிரச்சனை சொன்னோம்னா அது இந்தா செஞ்சு தாரேன்றாங்க. வாராங்களும் இல்ல போறாங்களும் இல்ல. எங்களுக்கு இதே பிரச்சனையா தான் நாங்க வாழ்க்கை பூரா தண்ணி தூக்கியே சாகுறோம். தண்ணினா இங்க அறவே தரமாட்டேங்கிறாங்க. வந்து பாக்குறாங்க, போயிடுறாங்க. செஞ்சு தரணும்னு சொல்றாங்க, செய்யவும் மாட்டேங்கிறாங்க. நாங்க இதை என்ன செய்யறது? இன்னைக்கு லீவு நாள். நாங்க இன்னைக்கு சரி இது பிள்ளைகளோட ஒழுங்கா இருப்போம், வீட்டுகளில் இருப்போம் நினைச்சு வந்தாலும் நாங்க தண்ணி தூக்கிட்டு தான் இருக்கிறோம். தமது அடிப்படை தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருவதுடன் காலத்தை இழுத்தடிக்காமல் சம்பள பிரச்சினைக்கும் விரைவில் தீர்வை பெற்று தருமாறு மக்கள் கோருகின்றனர். 2500 ரூபாய் தாரே நீங்க, அதுவும் கிடைக்கல. 100 ரூபாய் சம்பளம் போட்டு தாரே நீங்க, அதுவும் கிடைக்கல. தோட்ட தொழிலாளி என்ன பின்னிட்டு கொழுந்து எடுக்கிறது, மண்ணையா திங்கிறோம். அதுவும் 18 கிலோ இல்லாட்டி பேர் இல்லைங்கிறாங்க. திகாம்பரமும் உண்மைத்தானே இருக்கிறாங்க. ஏன் அந்த சம்பளத்தை பத்தி 2 பேரும் பேச இயலாது? அதே மாதிரி அரசாங்க ஊழியருக்கு ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டு வேலை நிப்பாட்டு சம்பளத்தை போட்டுறாங்க. எதுனால எங்களுக்கு சம்பளம் கொடுக்க இயலாது? என்ன காரணம்? தோட்ட தொழிலாளி மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரியா வச்சிருக்காங்க. எல்லா மந்திரிமாரும் இப்படி ஒருத்தருக்கு போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க. எங்களோட சம்பளத்தை பத்தி எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவே கிடைக்குதுல. நாங்க தோட்ட தொழிலாளிகள் தான் ஒண்ணும் இல்லாம கஷ்டத்திலேயே இருக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்க முடியாம. திகாம்பரம் ஐயா அவரும் சொன்னாரு சம்பளத்தை கூட்டி தரோம்னு 6 மாசம் அவரும் சொன்னாரு. கடைசியில அவங்க எல்லாம் யாருமே இந்த சம்பளத்தை கூட்டி தரணும்னு சொல்லிட்டு ஒருத்தருமே எங்களுக்கு இன்னும் கூட்டி கொடுக்கல. அனல்மின் நிலையம் நிர்மாணிப்பதில் மும்முரமாக செயற்படுவோர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என சம்பூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். யுத்த சூழ்நிலையால் 2006ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த சம்பூர் மக்கள் கடந்த வருடம் மீள்குடியேற்றப்பட்டதுடன் அவர்களுக்கான தற்காலிக வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டன.
அனல் மின் நிலையத்தை தமது பகுதியில் அமைக்க வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தும் சம்பூர் மக்கள் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரியவர்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மேல்குடியேற்றப்பட்டது முதல் இன்று வரை குடிநீர் மருத்துவ வசதிகளற்ற நிலையில் தகர கோட்டில்களில் வாழ்ந்து வருவதாகவும் பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எங்களுக்கு முக்கியமான சாமான் கிணத்தை கட்டித்தாங்க, கூட கட்டித்தாங்க, கட்டுங்க, வீட்டை கட்டி எங்கட கஷ்டத்தை நீங்க தீருங்க. சம்பந்தரையா என்னன்னா தடை செய்யலாம். சம்பூர்ல அனல் மின் நிலையம் வேணாம் என்று சொல்லி தடை செய்யலாம். ரணில் விக்ரமசிங்கிட்ட போயிட்டு வடிவா கதைக்கல. ஆனா அவரே அப்படி செய்யாம இருக்கிற எங்களுக்கு தெரியாது. இந்தியாவுக்காக தான் இந்த அனல் மின் நிலையம் உருவாக்கப்படுது. வாழ்வார வசதிகளை தரல. சம்பந்தரையா வர்றார், எலெக்ஷன் டைம் வர எலெக்ஷனை கேட்கிறார், எலெக்ஷனுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு தேவையான உதவியில நாங்க செய்யறோம்ன்றார். புறவு பார்த்தா காணாம போயிடுவாங்க. சமுதாயா நினைச்சா இது நடக்கும். எங்களுக்கு வீட்டு திட்டமும் தர வேணும். ஆனா மரம் பழுத்தா வவ்வால் வாரி இங்க வரப்படாது. இங்க உள்ள பிரச்சனையும் முதல்ல எங்களுக்கு தீர்த்து தரணும். தீர்த்து அடிஞ்சால ஓட்டுக்கும் வராதுங்க. நீங்க அனல் மின் நிலையத்திற்கு பதிலாக தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை நிறுவுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஏன் சம்பந்தம் என்ன அடிமையோ இந்தியாவுக்கு எங்களை அடிமையாக்க விரும்புறார். ஏன்னா அவர் அங்க கூடுதலா நிதியில வாங்கி தரும். இந்த அனல் மின் நிலையத்தை விடுத்து வேற கைத்தொழில்கள், இளைஞர்களுக்குரிய வேலைகள், அந்தந்த இப்படியான திட்டங்களை செய்து உருவாக்கி சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு இதை செய்து தர சொல்லி மிகவும் தாழ்மையோட சம்பந்தனையாவை கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளத்தை கொடுத்தவர்கள் அவர்களின் வாழ்வாதாரம், வாழ்விடம் போன்றவற்றுக்கு கொடுத்த கரிசனை போதுமானதாக அமையவில்லை. எமது மக்கள் கூறுவது தமது தாயகத்தில் வாழ்வதற்கோர் நிரந்தர வீடு. இந்த கால்களுக்கு சொந்தக்காரர் ஒரு முன்னாள் போராளி. ஆம், இறுதிக்கட்ட உக்கிர சமரில் எமது மக்கள் விட்டுவிடியது உறவுகளை, உடைமைகளை மட்டுமல்ல, சிதறி போன தமது அபயங்களையும் தான். முல்லை நிலத்தை காடும் காடு சார்ந்த இடமுமாக அடையாளப்படுத்தியது பண்டை தமிழ் உலகு. இல்லை, அது ஓலமும் அவலமும் உடையது என விளக்குவதற்கு அபயமிழந்த இந்த முன்னாள் போராளியின் இன்றைய நிலை போதுமானது. முல்லைத்தீவு புதன்வயல் பகுதியில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியான ஜெயராசா தனது 2 பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் வாழும் இருப்பிடமே இது. கண்டுபிடிப்புகளில் உலகை வியக்க வைத்தவர்கள் என்று ஒருவேளை உணவுக்காய் தமது உற்பத்தி பொருட்களுக்கான சந்தைகளை தேடி அலைகிறார்கள். விளக்குமாறு கைத்தொழிலே இவர் குடும்பத்தின் பசிபோக்கும் வாழ்வாதாரம் என விளக்குவது சாலச் சிறந்தது. அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு மட்டும் வருகின்றோம். எங்களுக்கு இந்த உதவியும் செய்யலாம். ஏழு படிக்கிறீர்கள் சேர்க்கால் வேலை தொடர்ச்சியா வேலை செஞ்சா காலம் புண்ணாக்கி எங்களுக்கு நடக்க முடியாத நிலைமையிலும் இருக்குது. வெளிநாட்டில் உள்ள இரண்டு மக்கள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னிக்கணும். ஆனா அது நேரடியா எங்களுக்கு அந்த கொடுப்பனவை எங்களுக்கு நேரடியா கையளிக்க வேண்டாம். மிகவும் அவைகளுக்கு நல்லதா இருக்கும். 35 வருஷத்துக்கு மேல அந்த காணியில இருக்கிறோம். எங்களுக்கு காணிக்கு உறுதி இல்லைன்னு கோமிட்டோ எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு வீடு திட்டமே இல்லாம இருக்குது. ஈமதினை செய்ய பயந்து ஓடிய போது உதவாத பிரதிநிதிகள் அந்த இழுக்கை போக்குவதற்கு இனியேனும் முன்வருவார்களா என்ற இவரின் கேள்விக்கு எப்போது பதில் கிடைக்கும்? வசந்த மெண்டிஸ் எனப்படும் பிரபல ஹெரோயின் கடத்தல்காரர் தாய்லாந்தின் பாங்காக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் 2013ஆம் ஆண்டில் குறித்த நபருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்தினால் கடந்த வருடம் கைது செய்யப்பட்ட லைபீரிய பேச்சையின் மூலம் வசந்த மெண்டிஸ் எனப்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சந்தேகநபர் ராஜதந்திரிகளுக்கான கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்திருந்தார். 30 கிலோகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேகநபர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தாய்லாந்து பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள வசந்த மெண்டிஸ் எனப்படுவர் எதிர்வரும் 2 தினங்களில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு மண்முனி வடக்கு பாலமீன்மடு முகத்துவாரம் கரையோர பகுதி காணியில் உல்லாச விடுதி நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலமீன்மடு முகத்துவாரம் கரையோர பகுதியில் உல்லாச விடுதி நிர்மாணிக்கப்படுவதால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மனித எச்சங்களை எரிப்பதற்காக கட்டிடம் நிர்மாணிக்கப்படுகின்றமைக்கும் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுக்கு வேற இடத்தை நியமிச்சு அந்த இடத்தை அவங்க எடுத்து அதுல செய்யலாம். மக்கள் ஒத்துழைப்போட அந்த வேற இடத்துல செய்யலாம். இதுல இருந்து எல்லா மக்களோட வேண்டுகோளும் நீக்கணும். ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் யோகேஸ்வரனிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மகஜூரை கையளித்தனர்.
பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணி பிரச்சனை தான் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்று அந்த காணிகள் வழங்கும் அதிகாரம் பிரதேச செயலாளருக்கு தான் இருக்கிறது. அந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச செயலாளர் தமது பிரதேசத்துக்கு உட்பட்ட காணிகளை வழங்கும் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். ஆனால் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த காணிகளை வழங்குவதற்கு முன் கிராமத்தில் அந்த காணிகளை வழங்குகின்றார்களோ அந்த கிராமத்தின் மக்களின் தேவைகளையோ அவர்களின் ஆலோசனையோ பெறுவதாக இல்லை. நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறோம், எங்களுக்கு கூட பல விடயங்கள் தெரியாது. மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் குறித்து மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளரிடம் நாம் வினவிய போது அரசு காணியிலேயே மனித எச்சங்களை எரிப்பதற்காக கட்டடம் நிர்மாணிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். அரசாங்கத்துக்கு காணப்படும் கடன் சுமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கிராண்டாஸ் பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது கருத்து தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் அரசு நிறுவனங்களின் ஊடாக கடன் பெற்றுள்ளது. 2015 ஆண்டில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 36 பில்லியன் ரூபாய் கடன் ஏற்பட்டது. துறைமுக அதிகார சபைக்கு 260 பில்லியன் ரூபாய் கடன், ஏலங்கா நிறுவனம் 211 பில்லியன் கடன் பெற்றுள்ளது. போக்குவரத்து அமைச்சு இபிஎஃப் செலுத்தவில்லை. அரசு ஊழியர்களுக்கான 23 பில்லியன் இபிஎஃப் செலுத்தப்படவில்லை. இவ்வாறான பாரிய கடன் சுமையுடன் தான் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றோம். நம்மால் இதனை செய்ய முடியாது என அவர்கள் கூறுகின்றனர். இவர்கள் நுரைச்சோலை மற்றும் பில்லியன் கணக்கில் கடன் பெற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிர்மாணித்தனர். ஹம்பாந்தோட்டை விமான நிலையத்தை நிர்மாணித்தனர். மத்தள விமான நிலையத்தினால் கிடைக்கும் லாபம் என்ன? லாபம் இல்லை. அவர்கள் பெற்ற கடனை நாமே அடைக்க வேண்டியுள்ளது. சில கடன்கள் புத்தகங்களில் குறிப்பிடப்படவில்லை, எங்கிருந்து பெறப்பட்டது என தெரியவில்லை. பானின் விலை ஏன் அதிகரிக்கப்பட்டது? முகத்வாரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பானின் விலை ஏன் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தற்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அரிசியை நுகரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளூடாக வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. கையிருப்பு ஒன்றும் உள்ளது. அரிசிக்கான உற்பத்தி செலவினமும் ஒன்று அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக இறக்குமதி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதனால் நமது விவசாயிகளை தைரியம் இழக்க வைக்க முடியாது. நுகர்வை அதிகரிப்பதே வழியாகும். அதன் பொருட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முகத்துவாரம் மற்றும் கிராண்ட் பாஸ் பகுதிகளில் 2 விகாரைகளுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வுகள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வர தேவஸ்தான மகோத்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவாணீஸ்வரர் தேவஸ்தானத்தில் அதிகாலை முதல் அபிஷேக பூஜைகள் மற்றும் வசந்த மண்டப பூஜைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ சுவாமி வெளிவீதி எழுந்தருளிய காட்சி அடியார்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. ரதோத்சவத்தில் பெருந்திரளான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். அடியார்கள் பக்தி பிரவாகத்தில் திளைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேவேளை கிழக்கிலங்கையில் பிரசித்தி பெற்ற சக்தி வழிபாட்டு தலங்களில் ஒன்றான திருக்குணமலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழாவின் ரதோத்சவம் இன்று காலை நடைபெற்றது. அம்பாள் தேரில் எழுந்தருளியதன் பின்னர் ரதோத்சவம் ஆரம்பமானது. பெருந்திரளான பக்தர்கள் ரதோத்சவத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். பங்குனி உத்தர திருநாளான நாளைய தினம் இந்த 2 ஆலயங்களிலும் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது. உலகக்கிண்ண 2020
கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 10 சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடும் நியூசிலாந்து சற்று முன்னர் வரை 13 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.